கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷெஃபிகே. இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் கிச்சன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நயன்தாராக்கு ரொம்ப பிடிச்ச உக்களி தான் பண்ண போறேன். இப்ப சமீபத்தில் அன்னபூர்ணி படத்துல உக்களி பண்ணிருப்பாங்க. அந்த உக்களி வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரியமான ஒரு ஸ்வீட்னு சொல்லலாம். அது உப்பு களி வந்து இந்த கேழ்வரகுகள் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டண்டா இருக்கும். வெல்லம், சர்க்கரை இதெல்லாம் ஆட் பண்ணி தான் பண்ணணும். நிறைய பேர் வெல்லம் மட்டும் ஆட் பண்ணுவாங்க, நிறைய பேர் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு ரெண்டுமே ஆட் பண்றேன். நீங்க இத ரெசிபியை பார்த்து நீங்க பண்ணும்போது உங்க சாய்ஸ்க்கு நீங்க எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த உக்களி வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு. உக்களி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உக்களிக்கான வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து நானும் வந்து இந்த உக்களி பண்றேன். எப்படி பண்றாங்க பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப இந்த உக்களி எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, நான் பசு நெய் வச்சிருக்கேன். நெய் ஆட் பண்றேன் சூடான கடாயில. ஸோ 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணீங்கன்னா போதும். ஸோ உக்களி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாரம்பரியமான ஒரு டெசர்ட். அந்த காலத்துல வந்து பெருமாள் கோயில் எல்லாம் கொடுப்பாங்க. உக்களி வந்து ஒரு டெசர்ட்டா பிரசாதமா கொடுப்பாங்க நைவேத்தியம் பண்ணி. வந்து பார்த்தீங்கன்னா நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இல்லை மணக்க நெய் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ அந்த உக்களில முந்திரி ஆட் பண்ணுறேன். எஸ், வெள்ளை எள்ளு ஆட் பண்ணுறேன். முக்கியமாக தேங்காய். இதை வந்து கோல்டன் ப்ரௌன் பொன்னிறமா வறுக்கணும். அதுதான் பண்ண போறோம். வறுத்து நான் கொஞ்சமா வெளியே எடுத்துக்கிறேன் ஃபைனலா போடுறதுக்கு. மீதி அதுல தான் இருக்கும். கொஞ்சமா கார்னிஷ்க்கு நீங்க வந்து தனியா எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தண்ணி ஆட் பண்ணிடுறேன். 1:1 ரேஷியோ. கொஞ்சமாக தான் அரிசி மாவு ஆட் பண்ண போகிறோம். தண்ணி ஆட் பண்ணிட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு 50 கிராம் வெல்லம் ஆட் பண்ணுறேன். இந்த தண்ணிக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு. அடுத்து வந்து ஒரு 50 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். ஒயிட் சுகர் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, வெள்ளை சர்க்கரை. அவங்களாம் வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து கருப்பட்டி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் ஆட் பண்ணலாம். அது உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரையும் வெல்லமும் கரையணும். இல்லை வெல்லம் மட்டுமே ஆட் பண்ணிக்கணும், உக்களி பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதை ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா கொதிச்சோடனே நம்ம அரிசி மாவு ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரையும் வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் பொடி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏலக்காய் பொடி போட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உக்களி, உப்பும் களியும் இருக்கிறதா உக்களி. கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு, கொஞ்சம் அரிசி நல்லா கொஞ்சமாக அரிசி மாவு நான் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா திப்பி வரக்கூடாது, லம்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த அரிசி மாவு வந்து கொஞ்சம் குக் ஆகணும். நான் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன், ரொம்ப ஹை ஃப்ளேமில் குக் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஸ்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஸ்க்கு உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அந்த விஸ்க்கு வச்சுக்கிறோம். நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா இந்த கட்டி திப்பி இல்லாமல் வந்துடும். இந்த உக்களி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நெய் வந்து நல்லா சுருண்டு வரணும். இந்த நெய்யை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா தான்
நயன்தாராவை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். நயன்தாராவுக்கு பிடிச்சதே உக்கலி தான். முக்கியமாக அந்த அன்னபூர்ணி மூவிக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நெய் சுருண்டு வாவ் அப்படியே நாக்கில் வச்சா வழுக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி இருக்கு, பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. இந்த உக்கலி இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆஹா நல்லா வறுத்து வச்சிருக்கிற இந்த தேங்காய் முந்திரி பார்த்தாலே டெம்ப்டிங்காக இருக்குது சாப்பிடணும் போல். ஸோ இப்போ இந்த உக்கலி ரெடி ஆகிடுச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை அழகாக வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சுவைச்சு பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெய் உருக உருக ஆஹா ஆஹா இதை சாப்பிட்டு பார்க்கணுமே, நாக்கு ஊறுது. ரைட் ரைட். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சுவைச்சு பார்க்க போகிறேன். பா செம்ம சுவையாக இருக்குங்க. தித்திப்பு அவ்வளோ ஷார்ப்பாக கரெக்டாக இருக்கு. இல்லை பிஞ்ச் ஆஃப் சால்ட் நம்ம போட்டோம்ல, அது வந்து ஃபீல் பண்ண வைக்குது சாப்பிடும்போது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த உக்கலி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ட்ரை, வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இது என்னடா ரொம்ப பாரம்பரியமாக 100 ஆண்டுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லலாம், குறைச்சி எடை போட்டுறாதீங்க. முக்கியமாக அதை நயன்தாரா பண்ணி ட்ரெண்டிங் ஆன ஒரு விஷயம், அந்த படத்தில் ட்ரெண்டிங் ஆன ஒரு விஷயம். நான் ட்ரை பண்ணி பார்த்து உண்மையில நான் பெருமைப்படுறேன். உண்மையிலேயே இந்த ரெசிபி வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி, எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் வீட்டில். ஒரு வித்தியாசமான ரெசிபியும் கூட. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நீங்கள் வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரைட்டில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இன்னும் ஒரு வித்தியாசமான ரெசிபியோட திரும்ப உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் டாக்டர் ஷெஃபிகே.